அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு துலா ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு குருவின் வீட்டுக்கு போகிறாரு. இந்த அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அவர் உங்களுடைய 6ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார். அதற்கப்புறம் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். துலா ராசிக்கு சனி பகவான் ஒரு கேந்திரம், ஒரு கோணாதிபதி, ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது. முதன்மை யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் இயற்கை சுவரான குருவின் வீட்டில் போய் அமர்றாரு. அமர்ந்த உடனே நல்ல பலன்களை செஞ்சுருவாரா அப்படின்னா இல்லை. ஏன்னா இப்போ உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் குரு பகவான் இருக்கிறார். உங்களுடைய ராசியிலே மற்றொரு ராசியில் ரிஷப ராசியில் இருக்கிறார். அப்போ அவர் பயிற்சியாகி 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பார். அந்த சனி தன்னோட 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குற அமைப்பில் ஏதேனும் பழைய வீடுகளோ, வண்டி வாகனங்களோ, இடம்பொருள் விற்காமையோ டிலே ஆகிக்கிட்டு இருந்த அமைப்புகள்லாம் இனி விற்பனையாகும். அதனால் கூடுதல் விலைக்கு விற்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் கொடுக்கும். அடுத்து உங்களுடைய குழந்தைகளால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் அதிபதி 6ல் போய் வெற்றியை குடிக்கக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் 6ஆம் பாவகத்தில் உட்கார்ற அமைப்பு நல்ல அமைப்பு தான். அப்போ 8ஆம் இடத்தை சனி பார்க்குற அமைப்பு என்னென்னா, திட்டமிடுதலில் கொஞ்சம் கவனம் வேணும். ஒரு தொழிலை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அந்த தொழிலை பற்றிய புரிந்துணர்வு உங்களுக்கு முதல்ல சரியாக இருக்கணும். நான் 8ஆம் இடத்தை பார்க்கும்போது சில நிலைகளில் வேலை செய்யக்கூடிய ஆளுகள் கால வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். ஸோ ஒரு தொழிலை செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த தொழிலில் தாங்கள் மெச்சூரிட்டியான அமைப்பில் இருக்கணும். இதில் இன்னும் ஒரு படி மேலே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான மீனத்தில் குருவோ, உங்கள் ராசிநாதனோ இல்லை மற்ற புதனோ இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துச்சுன்னா சனி அதன் மீது போகக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல பலன்களை செய்வார். ஒருவேளை இங்கே ராகுவோ, செவ்வாயோ, சூரியனோ, கேதுவோ இருந்து அதன் மேலே இப்போ சனி போகிறார் அப்படின்னா அந்த காலகட்டங்களில் அந்த குறிப்பிட்ட 3 டிகிரியை கடக்க வரைக்கும் உங்களுக்கு பெரிய நல்ல பலன்களை செய்ய மாட்டார். சுபர்கள் மீது போகும்போது நல்ல விஷயங்களை ஓரளவுக்கு செய்வார்கள். பாவர்கள் மீது போகும்போது கண்டிப்பாக அந்த காலகட்டங்கள் நல்ல பலன்கள் நடக்காது. அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிறாரா, இயல்பாக இருக்கிறாரா, அல்லது அஸ்தங்க தோஷ அமைப்பில் இருக்கிறாரான்றதை பார்க்கணும். இயல்பாக இருக்கும்போது அவர் கோச்சாரத்தில் இயல்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பலன்களையும், வக்ரமாக இருந்தார்னா அந்த வக்ரம் அடையக்கூடிய காலங்களில் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா சில அமைப்பில் இதை எங்களுடைய குருநாதர் கோச்சாரம் தசாபுத்தி அப்படின்ற புத்தகங்களில் இதை நிறைய தெளிவாக எழுதியிருக்கார். ஆக நம்மளுடைய பிறப்பு காலத்தில் ஒரு கிரகம் எந்த அமைப்பு இருக்கோ அதுதான் கோச்சாரத்தில் வரும்போது, அந்த அமைப்பில் கோச்சாரத்தில் வரும்போது நல்ல பலன்களே தீய பலன்களை கூடுதலாகவோ குறைவாக செய்யும். அப்போ உங்கள் ராசிக்கு சனி பகவான் உங்களோட ஜனனகால ஜாதகப்படி எப்படி இருக்கிறான்றதை முதல்ல பார்த்து அதுக்கப்புறம் தான் அது பலன் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கான்றதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக கோச்சாரம்ன்றது ஒரு 10% தான், 10லேருந்து 15% தான். அதுக்கு மேலே நம்மளோட ஜனனகால தசாபுத்தி அனுமதிக்காமல் எந்த ஒரு விஷயமும் நமக்கு பெரிய நல்ல பலன்கள் நடக்காது. பொதுவாக ராசிக்கு பாவத்துவம் இருக்கும்போது குரு பயிற்சி நமக்கு நல்ல பலன்களை செய்து விடாது. ஏற்கனவே உங்கள் ராசியில் சனி சந்திரன் அந்த மாதிரி அமைப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடிவுகள் எடுக்கல திணறத்தான் செய்வோம். கோச்சாரத்தில் குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னா அது ஒரு நல்ல பலன் தான். சனி வேலை வாய்ப்புகளை நல்ல அமைப்புலையும் தொழில் அமைப்புலையும் கொடுப்பார் அவர் கோச்சாரத்தில் அந்த காலகட்டங்களில் போகும்போது. அதுக்கு தசாபுத்தியும் ஒத்துழைக்கணும். அதுபோக நம்மளோட லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணும். அப்போ தான் அது நமக்கு பூரணமாக கிடைக்கும். நாளைக்கு விருச்சிக ராசியை பற்றி பார்ப்போம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.